எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து வரதாவோட ஏர் ஃப்ரையர் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த மிஷினை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு டைம் ரிவ்யூக்கு அப்படின்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர்லேயே ஒரு பட்ஜெட்டான ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல் வந்து இதுதான். ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து டிஸ்பிளே யூனிட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. இதோட லுக்கு தான் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கோல்டு இதெல்லாம் போட்டனால எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்தது. அடுத்தது இதுதான் அதோட டிஸ்பிளே. இதில் தான் டிஸ்பிளே நம்ம டைமர் அதெல்லாம் வந்து மாற்ற முடியும். இது வந்து இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை வெளில எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். இதோட குவான்டிட்டி வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு சேஃப் ஆப்ஷனாக வந்து ஆயில் ஃப்ரை ரொம்ப கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணனால இதை வாங்கினோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா அப்படின்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு வந்து சட்டுன்னு பண்ணி முடிச்சிருது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ரொம்ப குவெஸ்டனாக இருந்தது எனக்கு. ஃபிலிப்ஸ் வாங்கலாமா இது வாங்கலாமான்னு. எங்களுக்கு பட்ஜெட்டில் இது நல்லா இருந்தது. ஸோ வாங்கினோம். சூப்பர்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்து ஃபஸ்ட்டு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இதுதான் இதோட ட்ரே, ஃபுட் ட்ரே இதுதான். ஸோ இதை வந்து நம்ம ஃபுட்டு வச்சுட்டு இப்படி நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணோடனே வந்து இது ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் ஆன் ஸ்விட்ச். இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். இந்த நடு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீசெட் ஆப்ஷன். ஸோ இந்த சைட்லாம் வந்து ப்ரீசெட்லாம் இருக்கும். ஸோ ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன், கேக். ஸோ ஒரு ப்ரீசெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரும் டைமும் எடுத்துக்கும். இப்போ இந்த பட்டன் திருப்பியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது குக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம வெளியில் எடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து டிஷ்ஷை எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் இது. இப்போ நான் ஒரு டிஷ்ஷஸும் போட்டு எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஹீட் பண்ணோம். எந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து குக் பண்ண போகிறோமோ அந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ ப்ரீஹீட் நான் 2 மினிட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெரிய பெரிய சிக்கன் லெக்ஸ் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 டிகிரிஸ் வந்து வைக்கிறேன். இது வந்து 8 மினிட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி 8 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு திருப்பி இன்னொன்று ஒரு 3 மினிட்ஸ்க்கு நான் வந்து வைப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் பெரி சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃபிஷ் வைக்கிறேன். ஸோ ஹோல் ஃபிஷ்ஷில் வந்து நல்லா மசாலா தடவி நான் வந்து வைக்கிறேன். இதில் வந்து ஆயிலெலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு கீழே ட்ரேக்கு மட்டும் ஆயில் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து இப்போது 160 டிகிரிஸ் நான் வந்து இந்த டைமிங்க்கு வைக்கிறேன். ஸோ இதை திருப்பிலாம் வைக்கல, அப்படியே தான் வச்சேன். பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஃபிஷ்ஷு நல்லா எந்த மசாலாவும் பிரியாமல் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பாவக்காய் மசாலா போட்டு அதை வைக்கிறேன். ஸோ இதை வந்து 160 டிகிரிஸ்க்கு வந்து நான் 10 மினிட்ஸுக்கு வைக்கிறேன். ஸோ பாவக்காவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக லைக் ஆயிலே இல்லாமல் அவ்வளோ டேஸ்டியாக வரும். இதில் நல்லாயிருக்கும். அடுத்தது கோபி 65 இதில் வந்து பண்ண போகிறேன். ஸோ கோபி 65 சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ரெசிபீஸ் எல்லாமே வருது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மெதுவடை மட்டும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது ஆயிலில் ஃப்ரை பண்ணி அந்த லைட்னஸ் வந்து இதில் வரல. இது பண்ணுற பேசிக் ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. பட் நம்மளுக்கு அந்த ஒரு லைட் ஃபெயில் தானே இருக்கும் மெதுவடை தான். இது அந்தளவுக்கு அந்த மெதுவடை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இதில் சூப்பராக வரும். கொண்டக்கடலை அதெல்லாம் வந்து ஊற வச்சு
இதில் வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் மசாலா தடவி இதில் வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இவங்களே ரெசிபி புக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் லிங்க் கொடுத்துட்றேன். நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேங்க. ஸோ இதுதான் வரதா ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்னும் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எனக்கு இந்த சேனலில். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மாடல் நம்பரோடு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தியோட ஐகானிக் கிரைண்டர் அதை வந்து ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்தவங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.